ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்களின் கலவை வீச்சாக வருகின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான சமகால போர் நிறுத்தம் வாஷிங்டன் நேரப்படி இன்று மாலை முடிவுக்கு வரவிருந்த நிலையில் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஒருதலை பட்சமாக மறு அறிவித்தல் வரை இந்த போர் நிறுத்தத்தை நீடித்திருக்கின்றார். அதாவது தொழில்நுட்ப ரீதியாக ஈரான் மீதான தாக்குதல்கள் இப்போதைக்கு இல்லை என்ற ஒரு ஆறுதல் செய்தியை உலகுக்கு ட்ரம்ப் வழங்கியிருக்கின்றார். போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் ஈரான் தனது தரப்பிலிருந்து ஒரு முன்மொழிவை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் ஒன்றை வழங்கும் வகையில் இந்த போர் நிறுத்த நீடிப்பு வழங்கப்படுவதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தனது பதிவில் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் ட்ரம்பின் இந்த ஒருதலை பட்ச போர் நிறுத்த நீடிப்பு அவரே அதனை உடனடியாக மீளெடுத்து உடனடியாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடிய இன்னொரு தொழில்நுட்ப நிலையில் உள்ளது என்பதும் யதார்த்தமானது. ஏனெனில் ஏற்கனவே கூறியது போல தொழில்நுட்ப ரீதியாக இருதரப்பு போர் நிறுத்தம் இன்று மாலையில் முடிவுக்கு வருகின்றது. இந்த போர் நிறுத்த நீடிப்பு அறிவிப்பை வெளியிடுவதற்கு முன்னர் கூட இன்று மாலைக்குள் ஈரான் ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்காவுடன் எட்டவில்லை என்றால் அந்த நாடு மீது மீண்டும் குண்டுவீச்சு ஆரம்பிக்கப்படும் என ட்ரம்ப் ஒரு சூளுரையை விடுத்த நிலையில்தான் அதற்கு பின்னர் பாகிஸ்தான் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் இந்த போர் நிறுத்தம் நீடிக்கப்படுவதாக ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஆனால் அமெரிக்காவின் ஈரான் தொடர்பான நிலைப்பாடு இல்லையென்றால் ஈரான் மீதான விரோத போக்கு மாறாமல் இந்த போர் நிறுத்த நீடிப்பு நகர்வில் எந்தவித அர்த்தமும் இல்லை என ஈரானும் உடனடியாகவே எதிர்வினையாற்றி இருக்கின்றது. இந்த பின்னணியில் மத்திய கிழக்கு போர்க்களத்திற்கு அப்பாலும் ஒரு புதிய சிக்கல் இலங்கை தீவை அண்டிய கடற்பரப்பில் எழுந்துள்ளது. மரம் சும்மா இருந்தாலும் காற்று அதனை சும்மா இருக்க விடுவதில்லை என கூறப்படும் பழமொழி போல நேற்று இலங்கை தீவு 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் தாக்குதல் என்று நடத்தப்பட்ட குரூரமான தாக்குதல்களை நினைவு கூர்ந்த நிலையில் இந்த புதிய வெளியரங்கு அதிர்வுகளுக்குரிய சாத்தியக்கூறுகள் வருகின்றன. நேற்றைய ஈஸ்டர் தாக்குதல் நினைவு நாளில் கருத்து தெரிவித்த முகங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய புத்தரின் சேனை என்று அர்த்தப்படுத்தலுக்குரிய புதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசேகரர் 2019 தாக்குதல் சூத்திரதாரி ஷஹ்ரான் ஹாசிமுடன் தொடர்புடைய அடிப்படைவாத முஸ்லிம் முகங்கள் நாட்டில் இன்னும் செயற்படுவதாக ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை தொடுத்திருக்கின்றார். தகவல்களையும் வழங்கியிருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதல்களின் சூத்திரதாரிகளை அடையாளம் காணும் முயற்சிகளில் நடிப்புகளை செய்வதை நிறுத்துமாறும் இந்த நடிப்புகளுக்கு பதிலாக விசாரணைகள் ஒரு சுதந்திரமான சர்வதேச ரீதியில் நடத்தப்பட்டால் கூட பரவாயில்லை என்ற வகையிலும் ஞானசார தேரர் ஒரு புதிய குண்டை வீசுகின்றார். ஞானசார தேரர் போன்ற கடும்போக்கானவர்களின் நிலைப்பாடு தமிழர் தாயகம் மீதான பெரு உதிரப்படி, அதாவது தமிழர்களின் மீதான போர்க்குற்றங்கள் மற்றும் மனித உரிமை மீறல்களுக்கு ஒரு அனைத்துலக விசாரணையை மறுத்த நிலையில் இப்போது அதே முகங்கள் ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு அனைத்துலக விசாரணையை நடத்தி கொள்ளும் வகையில் வழிகளை உருவாக்கி கொள்ளுங்கள் என அரசாங்கத்துடன் கோருவது தெரிகின்றது. ஷஹ்ரான் போன்றவர்களை உருவாக்கியவர்கள் தற்போதைய அரசாங்கத்திலும் இருப்பதால் ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை வேறு திசைகளில் இழுத்துச் செல்வதற்கு பதிலாக ஒரு சுதந்திரமான சர்வதேச விசாரணையை கோரினால் அதில் கூட பரவாயில்லை என ஞானசாரதாரர் கூற ஈஸ்டர் குண்டுவெடிப்புகள் குறித்த உறுதியான முடிவுகளை வழங்குமாறு நேற்று ஐக்கிய நாடுகள் சபையும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. 2024 செப்டம்பரில் ஸ்ரீலங்காவில் ஒரு புதிய அரசாங்கம், அதாவது தற்போதைய அனுரகுமார திசாநாயக்காவின் ஆட்சி அமைக்கப்பட்டாலும் ஈஸ்டர் தாக்குதல் குரூரங்களில் இன்னமும் மக்கள் பதில்களுக்காக காத்திருப்பதாகவும் இலங்கையில் உள்ள ஐநாவின் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் மார்க் ஆண்ட்ரே பிரான்சே நேற்று தெரிவித்திருக்கின்றார். இந்த தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே நடத்தப்பட்ட நாடாளுமன்ற விசாரணைகள் உட்பட பல விசாரணைகளின் முடிவுகள் அரச புலனாய்வு பிரிவுகளின் ஈடுபாட்டை இந்த தாக்குதலில் வெளிப்படுத்திய நிலையில்
தாக்குதல் நடத்தியவர்களுக்கு உதவியதாக குற்றஞ்சாட்டப்பட்ட அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் ஜெனரலுமான சுரேஷ் சாலே தற்போது கைது செய்யப்பட்டு உள்ளே இருந்தாலும் அவரது கைதுக்கு பின்னர், குறிப்பாக பிப்ரவரி மாதத்துக்கு பின்னர், ஸ்ரீலங்கா காவல்துறை இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் விசாரணைகளில் ஒரு புதிய திருப்பத்தை எடுப்பதான ஒரு காட்சிப்படுத்தலை உருவாக்கிய நிலையில்தான் நேற்று இந்த தாக்குதலின் 7ஆம் ஆண்டு நினைவு கடந்த நிலையில் புதிய அதிர்வுகள் வெளிப்பட்டுள்ளன. நேற்று கொச்சிக்கடையில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தில் நடைபெற்ற நினைவேந்தல் நிகழ்வில் கருத்துரைத்த ஸ்ரீலங்காவின் பேராயர் கார்டினல் மல்கம் ரஞ்சித், அரசியல் தலையீடுகள் இந்த தாக்குதலுக்குரிய நீதியை தடுத்து விட்டதாக குற்றஞ்சாட்டியிருக்கின்றார். அத்துடன் ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த உறுதியான முடிவுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டையும் அவர் கூறுகின்றார். அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்த நிலையில்தான் ஐக்கிய நாடுகள் சபையும் நேற்று ஸ்ரீலங்காவை இந்த தாக்குதல்கள் தொடர்பான உறுதியான முடிவுகளை வழங்குமாறு ஒரு வலியுறுத்தலை விடுத்துள்ளது. இந்த வலியுறுத்தல் அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் ஒரு கராரான செய்தியை ஐநாவிலிருந்து வழங்கியுள்ளது. இந்த நிலையில் ஆரம்பத்தில் கூறப்பட்டது போல தற்போதைய மத்திய கிழக்கு நெருக்கடியில் அந்த மத்திய கிழக்கு என்ற பிரதேசத்திலிருந்து வெகு தொலைவில் இலங்கை தீவு இருந்தாலும், மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதில்லை என்ற அடிப்படையில் இலங்கை என்ற மரம் சும்மா இருந்தாலும் அந்த தீவு இருக்கும் கடற்பரப்பு கேந்திர காற்று அதனை சும்மா இருக்க விடாமல் அசைக்கும் சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்தியுள்ளது. அந்த வகையில் MT டிஃபனி என்ற பெயருடைய ஒரு எண்ணெய் தாங்கி கப்பலால் இலங்கைக்கும் புதிய அதிர்வுகள் வர தலைப்படுகின்றன. ஈரானின் முக்கிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்க் தீவில் இந்த மாத ஆரம்பத்தில் சுமார் 2 மில்லியன் பீப்பாய் மசகு எண்ணெயை தளதளவென முழு கொள்ளளவுக்கு ஏற்றிய இந்த ஸ்டீஃபனி கப்பல் 330 மீட்டர் நீளமுள்ள மிகப்பெரிய சூப்பர் டேங்கர் எனப்படும் பெரிய எண்ணெய் தாங்கி கப்பலாகும். இந்த கப்பல் தனது இருப்பிடத்தை ஓரளவுக்கு மறைத்து அமெரிக்காவின் கண்களில் மண்ணை தூவதாக நினைத்து கொண்டு சிங்கப்பூரை நோக்கிய இரகசிய பயணம் ஒன்றை கடந்த சில நாட்களாக செய்து வந்தாலும், கடந்த 19ஆம் தேதி இந்த கப்பல் டோன்ரஹெட் எனப்படும் ஸ்ரீலங்காவின் தேவேந்திர முனை பகுதியை கடந்து நகர்ந்தபோது நேற்று அதிகாலை அமெரிக்க மெரைன்கள் எனப்படும் ஈரூடக சீல்கள் ஹெலிகளில் அதிரடியாக அந்த கப்பலில் இறங்கி அதனை கைப்பற்றியுள்ளனர். கடந்த மாத ஆரம்பத்தில் எப்படி மத்திய கிழக்கு போர்க்களத்திலிருந்து வெகு தூரத்தில் இருந்த இலங்கை கடற்பரப்புக்கு அண்மையில் ஈரானிய போர்க்கப்பலான தெனா அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் மூழ்கடிக்கப்பட்டதோ, அதற்கு பின்னர் சீல்களின் இந்த அதிரடியும் அரேபிய வளைகுடா பிராந்தியத்திலிருந்து வெகு தூரத்தில் உள்ள இலங்கையின் தென்முனைக்கு அப்பால் நேற்று அதிகாலை நடந்திருக்கின்றது. அதாவது ஈரான் எண்ணெயுடன் சென்ற இந்த ஷெடோ ஃபிளீட் ரக கப்பல், அதாவது அமெரிக்காவால் தடை செய்யப்பட்ட இந்த கப்பல் இந்து சமுத்திரத்தில் எவ்வளவோ இடம் இருந்தாலும் இலங்கைக்கு அருகே வைத்து அமெரிக்காவால் மடக்கப்பட்டுள்ளமை இன்னொரு விடயம். தற்போது இந்த கப்பல் இலங்கையின் தென்கிழக்கில் சுமார் 700 கிலோமீட்டர் தூரத்தில் நிற்பதால் இந்த கப்பலை அமெரிக்க படையினர் இலங்கையின் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு கொண்டு செல்வார்களா அல்லது வேறு ஏதாவது நாட்டுக்கு கொண்டு செல்வார்களா, இல்லையென்றால் நேரடியாக அமெரிக்காவுக்கு கொண்டு செல்வார்களா என்ற ஊகங்கள் எழுகின்றன. ஏனென்றால் இந்த கப்பலில் நிறைய எண்ணெய் இருக்கின்றது. ஏற்கனவே கூறப்பட்டது போல மில்லியன் கணக்கில் எண்ணெய் பீப்பாய்கள் அளவுக்கு இந்த கப்பலில் எண்ணெய் கொள்ளளவு உள்ளது. இந்த வார இறுதிக்கிடையில் இந்த கப்பலை அமெரிக்காவுக்கு கொண்டு செல்வதா அல்லது அதனை வேறொரு நாட்டிடம் ஒப்படைப்பதா என்பது குறித்து பென்டகன், அதாவது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் முடிவு செய்யும் என தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரான் மீது தாக்குதல்களை நடத்துவதை விட அதன் எண்ணெய் ஏற்றுமதி பொருளாதாரத்தை நசுக்கிக் கொள்வது பலன் அளிக்கும் என்பதை தற்போது நம்பிக்கொள்கின்றது. கடந்த வாரம் முதல் ஈரான் மீதான முற்றுகை நடக்கும் நிலையில் அதனால் சில பலன்கள் வருகின்றன என்பதை அமெரிக்கா உணர்வதாக தெரிகின்றது. இதனால்தான் ஈரானிய துறைமுகங்கள் மற்றும் ஈரானிய கப்பல்கள் மீதான முற்றுகையை தளர்த்த மறுத்த நிலையில்தான் ட்ரம்பும் தனது ஈரான் மீதான போர் நிறுத்த நீடிப்பை வழங்கியிருக்கின்றார். இந்த போர் நிறுத்த நீடிப்புக்கு முன்னர் தான் இலங்கைக்கு அப்பால் உள்ள கடற்பரப்பில் அமெரிக்க மரைன்கள் ஒரு கப்பலை மடக்கி அதிரடியை செய்தனர். அமெரிக்காவின் இந்த முற்றுகையால் ஈரானிய எண்ணெய் ஏற்றுமதி கடந்த வாரத்திலிருந்து கடுமையாக தடைப்பட்டுள்ளமை யதார்த்தமான ஒரு விடயமாக தெரிகின்றது.
இதனால் அதன் முதன்மை எண்ணெய் ஏற்றுமதி முனையமான கார்க் தீவில் உள்ள எண்ணெய் களஞ்சியங்கள் நிரம்பி வருகின்றன. ஏனென்றால் அந்த களஞ்சியங்களுக்கு ஏற்கனவே அனுப்பப்பட்ட எண்ணெய் ஏற்றுமதி செய்யாமல் தேங்கி வரும் நிலையில் தொடர்ந்தும் அந்த களஞ்சியங்களுக்கு எண்ணெய் உற்பத்தி அனுப்பப்படுகின்றது. ஆகையால் விரைவில் இந்த களஞ்சியங்கள் நிரம்பினால் ஈரான் தனது எண்ணெய் உற்பத்தியை நிறுத்த வேண்டிய ஒரு நிலைமை வரும். இது அதற்கு பொருளாதார ரீதியில் மிக பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் இந்த பாதிப்புகளை ஊகித்து தான் அமெரிக்காவும் ஈரான் மீதான கடல் முற்றுகையை விலக்க மறுக்கின்றது. ஆனால் போர் நிறுத்தத்தை நீடித்துள்ளது. கடந்த ஞாயிறன்று ஹார்மோஸ் நீரிணைக்கு அருகே ஈரானின் தௌஃபீக் என்ற சரக்கு கப்பல் அமெரிக்க மரைன்களால் தாக்கப்பட்டு கைப்பற்றப்பட்ட நிலையில் அதற்கு அடுத்து MT டிஃபானி கப்பல் இலங்கைக்கு அருகே கைப்பற்றப்பட்டுள்ளது. ஈரானுக்கு பொருளாதார ஆதரவு வழங்கும் தடை செய்யப்பட்ட கப்பல்கள் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் அவை இடைமறிக்கப்படும் என்ற செய்தியை வழங்கிய அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகமான பென்டகன் புதிதாக தனது கடற்படை சீல்கள் ஹெலிகாப்டர்கள் மூலம் டிஃபனியில் இறங்கி அதனை கைப்பற்றிய காட்சிகளின் காணொளிகளையும் வெளியிட்டுள்ளது. இப்போது அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் இராணுவ காவலில் வங்களா விரிகுடா பகுதியில் உள்ள இந்த கப்பலையும் அதில் உள்ள எண்ணெயையும் என்ன செய்வது என்பதை அமெரிக்க அரசர் தலைவர் ட்ரம்ப் தான் முடிவு செய்வார் என்பதாக பென்டகன் இராணுவ அதிகாரி ஒருவர் குறிப்பிடுகின்றார். ஆக மொத்தம் கடந்த ஜனவரியில் வெனிசுலாவில் நடந்த அமெரிக்க கமாண்டோ தாக்குதலில் அந்த நாட்டின் அரசு தலைவர் நிக்கோலாஸ் மதுரோவும் அவரது மனைவியும் அதிரடியாக அமெரிக்காவால் தூக்கப்பட்டு நியூயோர்க்குக்கு கொண்டு செல்லப்பட்ட பின்னர் எப்படி வெனிசுலாவின் எண்ணெயை காவிய கப்பல்களை அமெரிக்கா கைப்பற்றி கொண்டதோ அந்த நடைமுறை இப்போது ஈரானுக்கு பிரயோகிக்கப்படுவது தெரிகின்றது. இவ்வாறு சில சரக்கு கப்பல்கள் கைப்பற்றப்பட்டால் ஈரானிய எண்ணெயை ஏற்ற கப்பல் நிறுவனங்கள் பின்னடிக்கும் என அமெரிக்கா நினைத்துக் கொள்கின்றது. இந்த நிலையில் இப்போது ஈரானிய எண்ணெய் சீனாவுக்கு செல்லும் வழியிலுள்ள இலங்கைக்கு அண்மித்த கடல் வழியில்தான் இந்தோ பசிபிக் பிராந்திய அமெரிக்க கடற்படை பிரிவால் மறைக்கப்பட்டுள்ளது. இந்த நகர்வானது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் இலங்கைக்கு அண்மித்துள்ள கடற்பரப்பில் அமெரிக்கா தொடர்ந்தும் தீவிரமான கண்களை வைத்துள்ளதை ஆதாரப்படுத்தி இருக்கின்றது. ஏனென்றால் நேற்று இருட்டோடு இருட்டாக இலங்கைக்கு அண்மையில் இந்த அதிரடி நடந்திருக்கின்றது. அமெரிக்காவின் இந்த புதிய அதிரடி நடத்தப்பட்ட நிலையில் பாகிஸ்தானின் கோரிக்கைக்கு இணங்க ஈரான் மீதான போர் நிறுத்தத்தை நீடித்துள்ள டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் மீதான முற்றுகையை தொடரும் என அறிவித்துள்ளமை ஏற்கனவே நீங்கள் அறிந்த விடயம். பாகிஸ்தானில் இன்று இடம்பெறலாம் என எதிர்பார்க்கப்பட்ட ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இரண்டாம் கட்ட பேச்சுக்கள் இப்போதைக்கு நடக்காது என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏனெனில் இந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக இதுவரை ஈரானிடமிருந்து எந்த சாதகமான பதிலும் வழங்கப்படவில்லை என்பதால் நேற்று மாலை பாகிஸ்தானுக்கு புறப்படவிருந்த அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் JD வான்ஸ் குழுவின் பயணமும் இடம்பெறவில்லை என்பதும் சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயம். அமெரிக்காவுடன் பேச்சுக்கு செல்வதா இல்லையா என்ற விடயத்தில் தற்போதைய ஈரானிய தலைமைக்குள் பிளவு ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்கா ஊகித்துக் கொள்கின்றது. ஈரானின் யுரேனிய செறிவூட்டல் அதனிடமுள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனிய கையிருப்பை பெறுவது குறித்த விடயங்கள் பேச்சுவார்த்தைகளில் ஒரு முக்கியமான முட்டுக்கட்டையாக இருப்பதாகவும் தெரிகிறது. ஈரானின் புதிய அதிஉச்ச ஆன்மீக தலைவர் முஜ்தபா கமேனி காயமடைந்துள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரை தற்போது பொது வழியில் காணவில்லை. அவரால் தற்போது தனக்கு கீழ் உள்ளவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பதால் ஈரானிய தலைவர்களின் வெவ்வேறான நிலைப்பாடுகள் காரணமாக அமெரிக்காவுடனான பேச்சுக்களில் ஈரானுக்கு சவால்கள் எழுந்துள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் டொனால்ட் ட்ரம்புக்கு சில கருத்துக்களை தெரிவிப்பதால் பாகிஸ்தானின் கோரிக்கையின் பேரில் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடிப்பதாக ட்ரம்ப் நேற்று ஒரு முடிவை எடுத்ததாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஈரானிய தலைமை கடுமையாக பிளவுபட்டுள்ளதாக அமெரிக்கா கருதுகின்றது. இதனால் தான் போர் நிறுத்த நீடிப்புக்கு தேவைப்படும் ஒரு காலத்தை ஈரானுக்கு வழங்குவதற்காக இந்த நகர்வு எடுக்கப்பட்டதாக ட்ரம்ப் தனது ஊடகப் பதிவில் தெரிவிக்கின்றார். ஆனால் அமெரிக்கா கருதுவது போல ஈரானிய தலைமை பிளவுபட்டுள்ளதா என்பதில் தெளிவான விடயங்கள் ஏதுமில்லை. இந்த நிலையில் இனிமேல் வளைகுடா நாடுகள் அமெரிக்காவை தத்தமது நாடுகளின் மண்ணிலிருந்து செயற்பட அனுமதித்தால், குறிப்பாக ஈரான் மீதான தாக்குதலை நடத்த அனுமதித்தால் அந்த நாடுகள் இனிமேல் எண்ணெய் உற்பத்தியை முற்றாக மறந்துவிட வேண்டும் என ஈரானிய படைத்தளபதி ட்ரம்பின் போர் நிறுத்த நீடிப்புக்கு மத்தியிலும் எச்சரித்துள்ளமை தொடர்ந்தும் வளைகுடா நிலவரங்களை கலவரப்படுத்தத்தான் செய்கின்றன. இவைதான் IBC தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.